ஹாய் ஹலோ வணக்கம் மிஸ். இன்றைக்கு வீடியோவில் சூப்பரான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் என்ன தான் வீடியோ போட்டிருந்தாலும் யூடியூப்பில், அதாவது நீங்கள் ஒரு பிகினர் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு வியூஸே வராது. அது கட்டாயம் ஒரு யூடியூப் பிகினராக இருக்கிற எல்லாருக்கும் நடக்கிறது தான். எந்த விதத்துலையும் உங்களுக்கு வியூஸ் வராது. இந்த வியூஸ் வராது என்றதுக்காக நீங்கள் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கு நிறைய வழி இருக்குது வியூஸ் வர்றதுக்கு. அதில் ஒரு வழியை தான் இப்போ சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வீடியோ போட்டு ஒரு 3 டேஸுக்கு பாருங்கள், அது வந்து வியூஸ் போகவே இல்லை, வியூஸே இல்லை, 10 20 அதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொன்னால், இந்த விஷயத்திற்காக செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதை வந்து நாங்கள் டெமோ மூலம் பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வரும், நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, இதை அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். டெமோ ஃபுல்லாக பார்ப்போம். டெமோக்குள்ளே போவோம். பாருங்களேன், ஒரு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ, அதாவது குரோமில் போய்ட்டு வைடி ஸ்டுடியோ பேஜ் எடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ வரையுதோ அந்த வீடியோட அனலிஸ்ட்டுக்கு போங்க. அனலிஸ்ட்டுக்கு போய்ட்டு பாருங்கள். இதுக்கு வந்து 46 வியூஸ் தான் வந்திருக்கு. அப்போ இந்த வீடியோட அனலிஸ்ட்டுக்கு நான் போய்ட்டு இருக்கிறேன். போய்ட்டு மேலே பாருங்கள், ஓவர் வியூ, ரீச், என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயத்தில் முதலாவது ஓவர் வியூவில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வியூஸ், வாட்ச் ஹவர், சப்ஸ்கிரைபர் வந்து அதில் இருக்கும். அதில் வந்து 2வது விஷயம் இருக்குது. வேறங்க என்னென்னு சொன்னால் ரீச்ன்னு சொல்லி ஒரு விஷயம். அந்த ரீச்சுக்கு போங்க. ரீச்சை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கீழே வாங்க. பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரேன். டிராஃபிக் சர்ச் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் அதில் பாருங்கள் கீழே இருக்குது. டிராஃபிக் சர்ச், யூடியூப் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. பாருங்கள், அது வந்து என்னதுன்னு சொன்னால் உங்களோட வீடியோவை சர்ச் பண்ணுற நேரம், எப்படி சர்ச் பண்ணுற நேரம் உங்களோட வீடியோ வியூவர்ஸுக்கு போகுது அப்படின்னு சொல்லி இதில் எனக்கு வந்து இந்த வீடியோ சர்ச் பண்ணுற நேரம் பாருங்கள். சப்போஸ் கீழே பாருங்கள், சப்போஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி சர்ச் பண்ணாங்க உங்களோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். பாருங்கள், நான் அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்து உங்களோட வீடியோ அனலிஸ்ட்டுக்கு திருப்பி போங்க. போயிட்டு அதில் பென்சில் மார்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் எடிட் பாருங்கள். உங்களோட வீடியோ வந்து எடிட் பண்ண சொல்லி வரேன். அதில் பாருங்கள், நீங்கள் காப்பி பண்ணினா அப்படியே உங்களோட டைட்டிலில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறதில்ல, சாரி, உங்களோட டைட்டிலில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பாருங்கள், நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், சப்போஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு அடித்து அதில் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கீழே வாங்க. கீழே வரங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஹேஷ்டேக் கொடுங்க. பாருங்கள், ஹேஷ்டேக் கொடுக்குறேன். சப்போஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹேஷ்டேக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை 3 இடத்துல வந்து இதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு இடம் இருக்குது, வாங்க பார்ப்போம். ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கீழே வாங்க. கீழே வரைக்கும் பாருங்கள், ஷோ மோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணால் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வர உங்களுக்கு டேக்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் டேக்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த டேக்ஸ்லேயும் இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு மேலே போயிட்டு பாருங்கள், சேவ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது அப்படியெல்லாம் எடிட் ஆகிருந்து ரிட்டனாக அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்கெல்லாம் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 3 நாளைக்கு பாருங்கள், 3 டேஸுக்கு பாருங்கள். இதில் மாற்றம் கட்டாயம் தெரியும்.
எப்படி இதுக்கு வியூஸ் ஏதான்னு சொல்லிட்டு இன்னும் உங்களோட வீடியோ ரெக்கமெண்டில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கட்டாயம் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களோட மொபைலில் தெரியும். இன்னும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அதுக்குரிய வீடியோ போடுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.